ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான vlog பார்க்க போகிறோம். இந்த vlogல நிறைய விஷயம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த vlog பார்த்திங்கன்னா ஒரு லன்ச் டைமில் தான் எடுத்தேன். நான் நல்ல மழை பெஞ்சு நின்றுருந்தது. அந்த டைமில் தான் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் ரெசிபி காமிச்சிருக்கேன். அப்புறம் தீபாவளி ஸ்வீட் ரெசிப்பியாக நான் வந்து அல்வா செஞ்சுருந்தேன். அதுவும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் எப்பயும் போல் இல்லாமல் இன்றைக்கி வந்து நான் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அங்கேயும் நான் vlog வந்து கொஞ்சம் எடுத்துருந்தேன். அதுவும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எப்பயும் நம்ம வீட்டிலேருந்தே vlog பார்த்து சில பேருக்கு போர் அடிக்கலாம். அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு தான் உங்களுக்கு நான் அத்தை வீட்டை காமிக்கிறேன். அதுக்காக நான் எப்போயாவது ஒரு தடவை தான் போகிறேன்னு நினச்சிக்காதீங்க. நான் எப்பயுமே அத்தை வீட்டுக்கு நானும் தம்பி போவோம். இவர் கூட வரமாட்டார் உங்கள் வீட்டுக்கு. பட் நானும் தம்பி வந்து கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு போகாமல் இருக்க மாட்டோம். பட் அதெல்லாம் வந்து அடிக்கடி காமிக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் நம்ம vlog என்னவோ அதை மட்டும் தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ரெசிபி காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அத்தை வீட்டுக்கு போன மொமெண்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து அன்றைக்கி கிளி போட்ட சாம்பாரும் மீன் வறுவலும் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சிம்பிளான டிஷ் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மழைக்கு சூடாக இது சாப்பிடும்போது ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வானல் காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, அப்புறம் பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறமா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இது வந்து ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த கண்ணாடி பதம் வரும் இல்லையா, அந்த அளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் வதங்கும் போதே நான் வந்து கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலையை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கிறேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இது தோலோடு நான் தட்டி வச்சுருக்க பூண்டு தான். தோலோடு சேர்த்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதோட ஸ்மெல்லு, டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் பூண்டு பொறுத்த வரைக்கும். அதனால தான் நான் கிளி போட்ட சாம்பாருக்கு தோலோடு நான் நல்லா அந்த மாதிரி தட்டி இதோட சேர்த்துப்பேன். சில பேர் தோல் பிடிக்காதுன்றதுனால நீங்கள் வந்து அது ரிமூவ் பண்ணிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்தது நான் வந்து ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். கிளி போட்ட சாம்பார் பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து குழைய வந்து தக்காளி வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் லைட்டாக நம்ம வதங்கிட்டாலே போதும். இப்போ நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அடுத்தது நான் வந்து பருப்பு வேக வச்சுருந்தேன் இல்லையா, அதை நல்லா நான் மத்து வச்சு கடைஞ்சி வச்சுருந்தேன். அந்த தண்ணி இதோடு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா தான் நீங்கள் சேர்த்துக்கணும். அதனால் கொஞ்சம் பார்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பருப்பு தண்ணியை சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பு தண்ணி ஒரு கொதி வரணும். அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் புளி ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா புழிஞ்சிட்டு நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பார் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் நான் வந்து கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். கிளி போட்ட சாம்பார் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கெட்டியெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த நம்ம ரசம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். அதுக்காக ரொம்பவும் தண்ணியாக வச்சிடக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி புளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நம்மளுடைய கிளி போட்ட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம நல்லா மழை நேரத்துக்கு நல்லா சுட சுட சாதம் வச்சு இந்த சாம்பார் ஊற்றி மீன் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் மீன் இல்லைன்னா நீங்கள் முட்டை கூட வறுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இருக்கவே இருக்குது உருளைக்கிழங்கு வறுவல் கூட நீங்கள் பண்ணி சாப்பிடலாம். அடுத்து இந்த மீன் வறுவலும் நான் ரெடி பண்ணிட்டேன். ஜஸ்ட் இது வந்து நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்து எண்ணெய், உப்பு, தண்ணி இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி கரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மீனில் 2 பக்கமும் தடவி பொரிச்சு எடுத்துட்டேன். அப்புறம் லஞ்செலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து மாமியார் வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் நடந்ததுன்னு காமிக்கிறேன். அப்புறம் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும், அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். இதுதான் நம்ம அத்தை மாமாவோட வீடு. நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே தான் வீடு இருக்குது. நம்ம வீட்டு எதிர்க்கு பார்த்தா அந்த மாமரம்லாம் தெரியும் இல்லையா, அதெல்லாம் நம்ம அத்தை வீட்டு தோட்டம் தான்.
பாக்குதுடா டேய். பாக்குது யாருன்னு பாக்குது. இது வந்து அத்தை வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கொல்லியில் நல்லா சேவல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்காரு ஒரு அஷத்து. அதுவும் இந்த மழை நேரத்துக்கு இந்த கிளைமேட்லாம் பார்க்க சூப்பராக இருந்தது. சரி, அதனால தான் வந்து இதையும் சேர்த்து உங்களுக்கு கிளிப்ஸ் எடுத்து காமிக்கலான்னு நினச்சேன். கொல்லிக்காரங்க வீட்டு சேவல் அது. அதை நம்ம பிடிச்சுன்னு வச்சுக்க, கொல்லியிலேருந்து சண்டைக்கு வந்துடுவாங்க. நமக்கு சேவல் என்ன பண்ணுது? பேசுதா? நாங்கள் உள்ளே போகிறதுக்குள்ளே அத்தையே வந்து பார்த்துட்டாங்க. என்ன சவுண்டு கேட்குது, அஷத் சவுண்டு கேட்குது சொல்லிவிட்டு அவங்களே வந்து பார்த்துட்டாங்க. அப்புறமா அஷத்தை தூக்கிட்டு உள்ளே போயிட்டாங்க. மதில் மேலே உட்காந்தா கீழே விழுந்துருவோம் அப்படி சொல்லிட்டு அவங்க தூக்கிட்டாங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா அத்தை? சாப்பிட்றியா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு விலாகில் வந்து நான் காமிச்சிருப்பேன். அத்தை வீட்டு ஹால் வந்து இருட்டாக இருந்திருக்கும். இப்போ கூட நான் அந்த விலாக் உங்களுக்கு காமிக்கும்போது இருட்டாக தான் இருக்கும் ஹாலு. அப்போ என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஏமா லைட்டு போட்டு வீடியோ எடுக்க வேண்டியது, நம்ம லைட் போடாமல் இருட்டில் எடுக்கிறீங்க வீடியோ அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் கல்யாணம் ஆன புதுசில் அந்த 2 மாதம் நம்ம அத்தை வீட்டில் தான் இருந்திருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீடெலாம் வந்து பகலில் கூட லைட் போடுவோம். நம்ம அந்த நினப்பில் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இருட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் லைட்டு போட்டேன். அதை போட்டதுக்கப்புறம் செம்ம சண்டை ஆகிடுச்சு. என் கரண்ட் பில் எவ்வளோ வரும் தெரியுமா, அது தெரியுமா இது தெரியுமான்னு அது ஒரு பிரச்சனையாக்கி விட்டாங்க. அதனால நான் வந்து எப்பா இதுக்கப்புறம் லைட்லாம் நம்ம எதுவுமே தச்சே வச்சுக்கூடாது, வேணுன்னா அவங்களே போட்டு விட்டோம், இல்லைனா விட்டுடலாம், இல்லைனா நம்ம ஜன்னல் ஸ்க்ரீன் வந்து இழுத்து விட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு நான் விட்டுருவேன். இப்போ நம்ம இருக்கிற வீட்டில் வந்து லைட்டு போட்டு உங்களுக்கு வெளிச்சத்தில் காமிக்கிறது அதெல்லாம் வந்து அது ஓகே. பட் நம்ம அத்தை வீட்டுக்கு போய் நான் லைட்டு போடுறது ஃபேன் போடுறதுலாம் நான் வச்சுக்கவே மாட்டேன். ஏன்னா அது ஒரு எதாவது தப்பாக நினச்சிப்பாங்களோ இல்லை வேறு எதாவது பேசிடுவாங்களோன்னு எனக்கு ஒரு பயம். அதனால தான் நான் வந்து இருட்டாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே நான் உங்களுக்கு வந்து இருட்டில் வீடியோ எடுத்து காமிச்சிட்டேன். ஸோ இப்போயும் அப்படி எப்போ நீங்கள் வீட்டுக்கு அத்தை வீட்டுக்கு வந்தாலும் கூட சரி தான், அங்கே வந்து பகலில் இருட்டாக தான் இருக்கும், லைட் போடவே மாட்டாங்க. சப்போஸ் வெளிச்சம் வேணும் அப்படின்னா ஜன்னல் ஸ்க்ரீனை இழுத்து விடுவாங்களே தவிர லைட் போடவே மாட்டாங்க. ஏதாவது விருந்தாளி வந்தாங்கன்னா அப்போ லைட்டு போட்டுப்பாங்க. ஸோ இப்படி தான் அத்தை வீடு இருக்கும். அதனால் ஏன் இருட்டாக இருக்குதுன்னு கேட்டவங்களுக்கு என்னுடைய பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் அஷத்து குட்டி வந்து விளையாடிட்டு இருந்தார் மழையில். அந்த டைமில் வந்து அத்தை கொஞ்சம் அந்த கருப்பு கடலையில் உப்பு தண்ணி தெளித்து வறுத்து வச்சுருப்பாங்க இல்லையா, அது வச்சுருந்தாங்க போல். ஸோ தம்பிக்காக கொஞ்சம் ஒரு கிண்ணத்தில் போட்டு கொடுத்தாங்க. அதை அழகாக உட்காந்து கால் நீட்டி போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்படியே டைமும் போயிடுச்சு. நாங்கள் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம அத்தை வீட்டுக்கு போனோம். ஸோ அப்படியே கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு அங்கே இருந்தே. அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆகிடுச்சு, டீ போட்டு இவருக்கு கொடுக்கணும், அப்புறம் தம்பிக்கும் டீ போட்டு கொடுக்கணுமேன்ட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு பக்கம் நான் வந்து பால் காய்ச்சிட்டு இருந்தேன், இன்னொரு பக்கம் வந்து அல்வா செய்யலாம், நிறைய பேருக்கு வந்து இந்த தீபாவளி ஸ்வீட்டாக ஏதாவது செஞ்சு காமிக்கலான்ட்டு இந்த வாட்டி அல்வா செஞ்சு காமிக்கலான்னு நினச்சேன். அதனால் இந்த சின்ன கிளாஸ் அளவுக்கு நான் வந்து மெஷர் பண்ணிக்கிறேன். இந்த குட்டி கிளாஸ் அளவில் 2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். அதே கிளாஸில் நான் வந்து ஒரு ஃபுல் கிளாஸ் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இது வந்து கோதுமை மாவு அல்வா தான். நான் நல்ல 1 கப் மட்டும் சும்மா கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன், அதனால் 1 கப்பு போதும். அதுக்கப்புறம் 1.5 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன். இனிப்பு அதிகமாக தேவை அப்படின்னா நீங்கள் வந்து 2 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் நெய் தேவை. சில பேர் வந்து ஃபுல்லாக நெய் வச்சே செய்வாங்க. பட் அந்த அளவுக்கு நான் செஞ்சால் நமக்கு பட்ஜெட்டும் இல்லை, முக்கியமாக திகிட்டுற மாதிரி இருக்குன்றதுனால எண்ணெய் கொஞ்சம் நெய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நான் அந்த மாதிரி செஞ்சுருந்தேன். ஸோ அதனால் 1/4 கிளாஸ் அளவுக்கு நெய், 1/4 கிளாஸ் அளவுக்கு எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் இருக்கும் இல்லையா, அதுதான் சேர்த்துருக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சமாக நெய் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் வர அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸோ நமக்கு பொருள்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து இதுக்கு நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்துருக்கிறேன். நீங்களும் அது எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அல்வா வந்து அடியில் ஒட்டாமல் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். என்கிட்ட கொஞ்சம் இது ஃப்ளாட்டான பேன் தான் இருக்குது, அதனால தான் நான் இதிலே பண்ணிட்டேன். முதல்ல எண்ணெயும் நெய்யும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து முந்திரியை நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் அந்த லைட் கோல்டன் கலர் வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வந்ததுமே நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். நான் எண்ணெய் வச்சுருந்தேன் இல்லையா, அதே கிளாஸில் தான் இந்த முந்திரி பருப்பையும் எடுத்து போட்டுக்கிறேன். கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம்.
அடுத்து முந்திரி பருப்பு வறுத்தாச்சு. முந்திரி பருப்பு வறுத்த உடனே நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அது வரைக்கும் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஹீட் கம்மியாகட்டும். இன்னொரு இதில் அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை ஒரு தாளிப்பு கடாயில் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் வந்து கேரமலைஸ் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து தண்ணி ஒரு பக்கம் கொதிக்க வச்சுருக்கிறேன். ஏன்னா இந்த மாவில் தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி நம்ம குக் பண்ண போகிறோம். அப்போ தான் இந்த கோதுமை மாவு நல்லா வேகும். அதனால் இப்போது அந்த தண்ணி கொதிக்கிற கேப்பில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவை இந்த எண்ணெய் நெய்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, இதோடு சேர்த்து நல்லா கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா அந்த கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கேஸ் ஆன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா உங்களுக்கு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். அந்த பச்சை ஸ்மெல்லும் போயிடும். இப்போ நமக்கு கொதிக்கிற தண்ணி எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு மணலாக கிடைக்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்சர் இருக்கும். மறுபடியும் மிச்சம் இருக்கிற தண்ணி எடுத்து ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட பதம் வந்து நல்லா வெள்ளையாக தெரியும். பட் நல்லா கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அப்போ வந்து உங்களுக்கு எண்ணெய் தனியாக அந்த மாவு தனியாக உங்களுக்கு தெரியும். அந்த அல்வா பதம் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்டேஜ் வரும்போது உங்களுக்கு இன்னொரு பக்கத்தில் நான் வந்து கேரமலைஸ் பண்ணி வச்சுருந்தேன்ல சர்க்கரை, அதை நான் இதோட சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து கலர் பவுடர்லாம் எதுவும் சேர்க்குறது இல்லை. பட் நம்ம வந்து இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணி சேர்த்தோம்னாக்கா அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நமக்கு ஃபுட் கலர் சேர்க்காமல் நேச்சுரல் கலர் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு கிடைச்ச உடனே நான் இதை எடுத்து இதோட ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஹல்வானாலே பொதுவாக அந்த கைவிடாமல் கிளறது தான், அதுதான் ரொம்ப முக்கியம். கை விட்டுட்டிங்கன்னா அங்கங்கே கெட்டி ஆகிடும். அப்புறம் வந்து சரியான டெக்ஸ்சர் கிடைக்காது. ஸோ நம்ம நல்லா அந்த கேரமலைஸ் பண்ண சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, கலர் எல்லாம் ஈவனாக வந்ததுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற சர்க்கரையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அந்த அல்வா வந்து இலகி வரும். ஏன்னா சர்க்கரை வந்து மெல்ட் ஆகும் இல்லையா அந்த ஹீட்டில், அதனால் உங்களுக்கு கொஞ்சம் லிக்விடாக ஆகிற மாதிரி ஒரு தெரியும். பட் அது போக உங்களுக்கு நல்லா கெட்டி ஆகிடும். ஸோ இப்போ ஃபைனலாக நான் வந்து சர்க்கரையும் ஏலக்காய் பொடியும் பொடி பண்ணி வச்சுருந்தேன். ஏலக்காவையும் அந்த பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணுற வேண்டியது தான். பட் நான் வந்து டாப்பிங்ஸில் சேர்த்துக்கலாம் அப்படின்றதுனால அப்போவே போட்டு கிளறலை. ஸோ கடைசியாக சேர்த்துக்கலான்ட்டு முந்திரி பருப்பு சேர்க்காமல் வச்சுருக்கேன். அவ்வளோதான். நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் சூடு ஆனதுக்கப்புறமா சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது 10 நாள் ஆனாலும் கெடாமல் அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் முந்திரி திராட்சை கூட சேர்த்துக்கலாம். நான் வெறும் முந்திரி மட்டும் தான் சேர்த்துருக்கிறேன். நம்மளுடைய கோதுமை அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அஷத்தே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்டான். அஷத் அப்பா கூட நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ நிஜமாக சூப்பராக இருந்தது. அதனால தான் நான் சொல்கிறேன், அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கேன் நல்லா இருக்குன்னு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விளாக் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.